நீலகிரி மாவட்டம் உதகை பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் பாலின உணர்திறன் மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி பவானி சுப்புராயன் மற்றும் நீதிபதி நக்கீரன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறார் திருமணம், காதலிக்க மறுக்கும் பெண்கள் மீதான தாக்குதல், குடும்ப வன்முறை, பாலியல் தொல்லை போன்ற குற்றங்கள் குறித்த சட்டங்களை எடுத்துரைத்து விழிப்புணர்வு வழங்கினார். இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாவட்ட நீதிமன்ற நீதிபதி முரளிதரன், நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீரோ, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நிஷா, கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் மணிகண்டன், சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் கண்ணன், ஆதிலட்சுமி மற்றும் அனைத்து அரசு துறை அலுவலர்கள், பல்வேறு கல்லூரியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். The Big Shop, a shop where your shopping never ends. I welcome our honorable I wish everyone a very good morning. Awareness program on gender sensitization and elimination of violence against women. I am extremely honored to extend a warm welcome to Honorable Tirumati Justice V. Bhavani Subbarayan Lordship, Chairperson of Gender Sensitization and Internal Complaints Committee 1, Honorable High Court of Madras, and Lordship encourages us to organize this program in such a manner that it reaches all the corners of the district and benefit the public. This program in a grand manner, and in spite of Lordship's hectic schedule of conducting inspection, it's my pleasure to extend cordial welcome to District Collector of Nilgiris, Mrs. Lakshmi Bhavya Tanniru, and the Superintendent of Police, Nilgiris District, Mrs. Nisha, who always extend their wholehearted support to the district judiciary in all aspects. எத்தனை பேருக்கு ஹெல்ப்லைன் தெரியும்? இந்த சைல்டு ஹெல்ப்லைன் இருக்குல்ல, எத்தனை பேருக்கு அந்த நம்பர்லாம் தெரியும்? 1033 நிறைய நம்பர் இருக்குல்ல, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்களா? ஓரளவுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்குது. சரி, அது போதுமா? பத்தாது. ஏன்னா நீங்கள் இன்றைக்கி காலையில் பேப்பர் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நாங்கள் தக்க நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லிட்டு பேப்பரில் இன்றைக்கி தினத்தந்தி பேப்பரில் போட்டிருக்காங்க. அப்போ அதுக்கு முன்னே குழந்தைங்க தங்களுக்கு ஏற்பட்ட அநீதியை வெளியே சொல்கிறதுக்கு ஸ்பேஸ் கிடைக்கல, அதாவது இடம் கிடைக்கல. எங்கேயும் அவங்க சொல்கிறத யாரும் குழந்தைன்றது சரியாக யாரும் காது கொடுத்து கேட்கல, ஸ்கூல்லையும் சரி, வீட்டில் பேரண்ட்ஸும் சரி. ஆனால் இப்போது இந்த விழிப்புணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கப்பட்ட பிறகு இப்போ மக்கள்கிட்ட பரவலாக பரவி கொண்டு வருகிறது. இப்போது ஒருத்தர் இந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை பண்ணிட்டு இது பண்ணால் அவருக்கு தூக்கு தண்டனை தர அளவுக்கு சட்டங்களை இப்பொழுது மாற்றிருக்காங்க. அதனால் இது சம்மந்தமாக இதை பற்றி பேசுகிறதுக்காக இவங்க வந்திருக்காங்க. அட்வொகேட் மொத்தம் 2 பேர், கண்ணன் சார் வந்திருக்காரு, அப்புறம் மேடம் வந்திருக்காங்க. அவங்க 2 பேர் ஹைகோர்ட் ப்ராக்டிஸ், ஒருத்தர் மதுரையில் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு, ஒருத்தர் மேடம் ஹைகோர்ட்டு. மேடம் இப்போ தான் பார்க்குறேன் நான். அவங்கெல்லாம் உங்களுக்கு இது தொடர்பாக விழிப்புணர்வு அது உங்களோட நிறுத்தக்கூடாது. நீங்கள் இதை அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மேடையில் வீட்டிற்கும் அனைத்து பெரியோருக்கும், மேடையின் கீழே அமர்ந்திருக்கும் எனது மூத்த வழக்கறிஞர், என்னென்று சொல்வது, எனது சிற்றப்பாக்கள் அல்லது மாமாக்கள் என்று சொல்வதா என்று தெரியவில்லை, அனைவருக்கும் என்னுடைய தலை வணங்கிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இருக்கும் அனைத்து குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வந்திருக்கிறார்கள். அனைவருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். நாம் எதற்காக இங்கு கூடியிருக்கின்றோம் என்று உங்களை எல்லாருக்கும் தெரியும் என்று நினைக்கிறேன். பெண்களுக்கான அநீதிகள், இப்பொழுது ஆண்களுக்கும் அநீதிகள் இழைக்கப்படுகிறது. எல்லாவற்றிற்கும் தீர்வு காண்பதற்கு சட்டத்தின் துணை உண்டு. அதற்காக நாம் இங்கு கூடியிருக்கிறோம், உங்கள் உரிமைகள் என்னவென்று தெரிந்து கொள்வதற்காக. சுப்பிரமணிய பாரதி சொன்னான், ஆணுக்கும் பெண்ணுக்கும் இங்கே இடைப்பிள்ளை கான் என்று கும்மியடி என்று.
The world will prosper in knowledge and intellect if both men and women are deemed equal. That's his words. It's a privilege for me to address before this gathering on an issue of immense importance about gender sensitization. The program we discuss today is not merely a formality. It's a transformative effort to foster equality, respect and dignity for all genders. Gender sensitization is not a one-time activity. It's a continuous journey that requires commitment from all sections of society. That all members of the judiciary and society, we must lead by example. We must not only uphold laws that protect gender rights, but also inspire cultural and attitudinal shifts. Only then we can create a world where equality and dignity are not aspirations, but realities. The scope of gender sensitization extends far and wide, and it seeks to break stereotypes, challenge biases, and cultivate an environment where individuals are treated with fairness regardless of their gender. Gender sensitization challenges deep-rooted biases and often normalized in our personal and professional lives. These programs are aimed to create environments where everyone, be it women, men, or individuals of other gender identities, feels valued and empowered to reach their full potentials. Institutions, workplaces, and communities are trained to adopt gender-sensitive policies. This will ensure that equality is not just an ideal, but a practice integrated into the very fabric of our system. The crucial part of these programs is educating individuals about deeper understanding of the existing legal provisions aimed at promoting gender equality, including key legislation like Domestic Violence Act, POSH Act, POXO Act, Equal Remuneration Act, and laws pertaining to sexual harassment and workplace discriminations, LGBT rights. For example, the laws against sexual harassment in the workplace serve as a foundation for creating safe places. For those in legal professions, it is essential to recognize how these biases may inadvertently influence judicial decisions, legal interpretations of the treatment of litigants. This program will provide a platform to address feminist jurisprudence, where the rights and needs of all genders are discussed, and ensuring that the legal system is inclusive and equitable. Feminist jurisprudence has helped in improving laws related to employment, divorce, reproductive rights, and violence against women. It's also constitutional mandates by upholding the principles of equality, non-discrimination, where in Article 14, 15, and 16 of the Constitution helps us. The right to life and personal liberty, Article 21, plays a major role. Beyond theory, the program aims on the concept of enabling protective environment for empowering women. Legal empowerment is a cornerstone of a women empowerment. Our constitution and laws and all the laws which helps the women are the basic foundation, which is very strong, and laws alone cannot bring the challenge. The human mind should change first, and for that we have to take the lead by showing path to the younger generation. We know that various judgments are there for the legal fraternities. They know about the legal ways how to deal with an inquiry and other mandatory programs. And as pointed out earlier, the Visakha judgment, which leads into the and also gives a way how to deal with such kind of incidents. This program is very broad, wherein we can find out where we are making a mistake in giving equal right to women or men for that matter. And there are umpteen number of legal judgments are available. For those who have read the judgments, it is fine. Those who have not read the judgments, you all can read it and educate the younger children about these judgments and laws which helps them in coming to their help. Gender sensitization is not about fulfilling the moral or constitutional obligation. It is also about envisioning and building a society that values equality and how to deal with the issue on hand. I should thank our Honorable Chief Justice for giving us this opportunity in taking this program forward by conducting various programs in the district-wise. And we are happy that we got the first slot, and we'll be one of the persons to say that we are very proud that தமிழில் சொல்றது அந்த அரங்கம் நிறைந்த காட்சி. எல்லாரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றி. ஒரு சிறிய கவிதை, அது என்னுடைய வழக்கம்.
எல்லாரும் அதை இதுவாக நினைத்துக் கொள்ள வேண்டாம். பெண் என்பவள் நீரில் மட்டுமே பூத்திடும் தாமரை அவள். கதிரவனை கண்டு மலரும் அவள், என்னை கண்டு மகிழ்வாள் மலர்வாள். மீனென காந்த வெளியால் எதை கவர்ந்தவள், மானென துள்ளி ஓடுவாள் நாணத்தில். கண்ணும் கவிதை பேசும் புட்டகையால் இதழ் விரியும். எண்ணம் காற்றில் விரவும் நிற்காது ஓடும் விசையில். உனக்குள் நான் இருப்பது பூவுக்குள் தேனாக. திரைகள் விலக அடக்கிய ஆசைகள் பீரிட்டு கிளம்பும். உள்ளத்தில் வீணை நாதம் உனை மீறி ததும்பும். விருந்தாக நீ இருக்க பருகும் மண்ணாக நான் மாற. மனதை திறந்து மணியோசை என ஊரில் கேளாமல் மறைந்திருந்து தேன் பருகிய நாட்கள். மதுவை பருகியவுடன் மதிமயங்கி பெருகிய மோகம். உடற்பசி உன்னை உண்ண காலம் கழிந்த பின் கலங்குவதேன் மனமே. ஊராரும் உற்றாரும் கேலி பேசுவர் என உனை விடுத்து நான் செல்லும் பாதைகள் உனக்கு தெரியாது. அதனுடைய வேதனை எனக்கு மட்டும். காலத்தினாலும் காற்றத்தின் வேகத்தினாலும் மனதும் மாறும். ஓரிரு நாட்களில் அவளை விட்டு அவன் பிரிவான். இதில் ஆண் என்ன பெண் என்ன, போதை பொருள் என காமம், கயமை நிறைந்த எண்ணம் கடைப்பிடித்து கடைசி வரை வாழ வேட்கையின்றி கசக்கிய மலராய் பெண் குப்பையாய் தூக்கி எறியும் ஒரு உலகம். என் உயிர் ஓவியம் என காதல் மாயையை காட்டி இச்சை தீர்ந்த பெண் கழட்டிவிடும் மிருகத்தனம். பெண்ணே ஏமாறாதே, விழித்துக்கொள். பணிபுரியும் இடப்பது என்றால் அது ஒரு வேள்வி களம். கவிதை என்றும் நிஜம் பேசுவதில்லை. காதலுக்கும் காமத்திற்கும் வேற்றுமை உண்டு. காதலிலும் ஒரு எல்லை உண்டு, மீறாதீர் என்றும். உனக்கு தேவை என படித்துக்கொள், உன்னை நீ நிலை நிறுத்திக்கொள், அதன் பின் காதல் கொள். இது ஒரு கவிதை அல்ல, நிஜம். ஆணுக்கும் பெண்ணுக்கும் நட்பு உண்டு என்றும் அதற்கு ஒரு புரிதல் உண்டு. ஒவ்வொரு மனித பிரிவும் அறிய வேண்டும், காதல் எது, நட்பு எது, காமம் எது என்று. இன்னொருவரும் உனக்கு சமம் என்று அனைவரும் அறிய வேண்டும். கடமை ஒன்று பிள்ளைகள் பெற்றாலும் அவரை நல்ல மனிதராக உருவாக்க அனைவருக்கும் ஒரு எண்ணம் வேண்டும். பெற்றோருக்கு ஒரு கடமை உண்டு, நல்ல பிள்ளைகளை வளர்க்கும் அவருக்கு ஒரு திறமை உண்டு. பாசம் என்னும் பால் ஊட்டி, அன்பு எனும் பண்பை ஊட்டி, கண்ணியம் என்னும் நீரை பருக செய். பெண்ணே உன் குழந்தையை மரியாதையை கற்றுக்கொடு. சமூக நீதியை மனதில் பதி. ஏற்ற தாழ்வு இல்லா நிலையை கொண்டு சேர்த்திடுவோம். சிறு வயதில் வீரத்தை பயிற்றுவித்து வளர்த்து விடுவோம் அவனை ஒரு வீர ஆண் மகனாக. அனைவருக்கும் சமம் என நீயும் நானும் ஓர் உலகில் இருவரும் நண்பர் என நடந்து பழகும் காலம் வேண்டும் என்றும். அந்த நட்பு பிரியாத நட்பு. அதை எப்பொழுதும் மதிக்க கற்றுக்கொள்ள உன் குழந்தைக்கு நீ சொல்லிக் கொடு. உன் குழந்தையின் மனதில் என்ன இருக்கிறது என்பதை பெண்ணே நீ அதை கற்றுக்கொள்ள வேண்டாம், அற்றில் தெரிந்து கொள். நண்பனாக நினைத்து உன் குழந்தையை நீ வளர்த்தேனே, ஆனால் அந்த குழந்தை ஒரு நல்ல குழந்தையாக இருந்தால் மண்ணில் வளரும். எல்லாருக்கும் சகோதரனும் சகோதரியும் உண்டு. எல்லாவரையும் சகோதரனும் சகோதரியாக இந்த இந்திய உலகத்தில் ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆர் ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்று சொல்லிக்கொண்டு வளர்த்து விட அவரை. இன்று நவ யுகத்தில் ஒழுக்க வகுப்புகள் இல்லை பள்ளிக்கூடத்தில், ஆனால் பள்ளி பாடத்தில் இல்லை எனினும் பெற்றோராய் அதை நீ கற்றுக்கொடு. முகநூல் காதல் என முகவரி தொலைத்து இயந்திர உலகில் மாறிய பதின் பருவமே, ஜனமாய் உன் வாழ்க்கையை தொலைத்து உலகில் வாழ வழியில்லை என மாய்ந்து போகாதே. சட்டத்தின் துணை கொண்டு எத்தனையோ வழிமுறை உண்டு உனக்கு. எதிர்த்து போராடி வென்றிடு உன்னுடைய நிலையை. உனது உரிமை உன் வேரை தேடி அதற்கு நீர் ஊற்றிடு. நெருப்பன அழித்து விடு உன்னை வருத்தும் அந்த கைவனின் செயலை. மறந்துவிடு அதை ஒரு கனவென. வழிகாட்டிட உனக்கு சட்ட உதவி உண்டு, இலவச சட்ட உதவி உண்டு. அதன் பலன் இங்கு இருக்கும் எதைவிற்கும் தெரியும், அதை மனதில் நினைத்திடு. இந்த இலவச சட்ட உதவி மையத்தின் துணை கொண்டு உனக்கு வேணும் என்பதை கேட்டிடு. அதை நடத்திட உனக்கு மூத்த வழக்கறிஞர் துணை உண்டு. இளம் வழக்கறிஞர் உனக்கு நண்பராய் உண்டு. கரை சேர்த்திட வழக்கறிஞர் துணை என்றும் உனக்கு உண்டு. நீ என்றும் நீதி வென்றும் என நம்பிடு. உன்னை காத்திடும் அதன் இரும்பு கரம் கொண்டு. நன்றி. சனிக்கிழமை ஸ்கூலே கிடையாது, ஐயோ நான் போகணும் அப்படின்னு நினைச்சா அதுவும் அழகான நினைப்பு தான். ஆனா கையில எப்பொழுதுமே கேரி a little scribbling pad in which you can just note down, because இந்த தேதியில we are on 22nd of February 2025. நான் வந்து நின்று 2 நிமிடங்கள் முடிஞ்சு போச்சு. யாருக்கிட்ட இழுத்தாலும் போன நேரம் வரப்போறது இல்லை. யார்கிட்ட இருந்து என்ன கிடைக்கும், என்ன வார்த்தை கிடைக்கும் நமக்கு தெரியாது. அவ்வளவு அழகான ஒரு கவிதை நான் கொடுத்துட்டு இருந்தாங்க. And of course his lordship அவர் பேசின பொழுதும் இது தெரியுமா, எத்தனை பேருக்கு தெரியும்,
I could see the compassion there, I could see the empathy there, I could see the concern there. அவங்க மனதுக்குள்ள இருந்து முகத்துல இருந்து அவ்வளோ பெரிய கன்சர்ன், ஐயோ அடுத்த தலைமுறை பத்திரமா இருக்கணுமே, பாதுகாப்பாக இருக்கணுமே, நான் என்னெல்லாம் உதவி பண்ணுவேன் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குற மாதிரி இருந்தது. கையில் ஒரு சின்ன ஸ்கிரிப்லிங் பேட் வச்சுக்கோ, நோட் டவுன், எது உனக்கு பொறி தட்டுதோ, ஆமா இந்த வார்த்தைக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு எது மனசுல தோணுனாலும் அது உடனடியாக எழுதிக்கோங்க. வீட்டுக்கு போய் இன்னைக்கு போயிட்டு வந்த அந்த மீட்டிங்ல என்ன கிடைச்சது அப்படின்னு சொன்னா பக்கத்துல உட்காந்து அது தாயாக இருக்கலாம், தகப்பனாக இருக்கலாம், அடுத்த வீட்டு அக்காவாக இருக்கலாம், எடுத்த வீட்டு ஆண்டியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் பக்கத்துல உட்காந்து கண்ணை பார்த்து சொல்ல வேண்டிய ஒரு மிகப்பெரிய செய்தி, we got this today. இன்றைய தேதி திரும்பி வராது, முடிஞ்சது அவ்வளவேதான். கேலண்டர்ல தேதியை கிழிக்கும் பொழுது அந்த நாள் போனது அப்படின்னு மட்டும்தான் அர்த்தம். இன்னைக்கு இதை கூட சொன்னாங்க, I do not know who wrote it but you gave it to me. ரொம்ப அழகான ஒன்று. For the want of a nail, எல்லாமே want தான். For the want of a nail, a horseshoe was lost. For the want of a horseshoe, a horse was lost. For the want of a horse, a knight was lost. K-N-I-G-H-T. Knight was lost. For the want of a knight, a battle was lost. For the want of a battle, a kingdom was lost. All for the want of a horseshoe nail. அவ்வளோதான். அப்போ நான் தொடங்குற இடம் அது மட்டும்தான். ரொம்ப சாதாரணமானது, பார்த்துருக்க கூட மாட்டீங்க, குமிச்சு பொறுக்கி கூட மாட்டோம், திரும்பி கூட பார்க்க மாட்டோம். அவ்வளவு நாம் அத்தனை பேரும் பார்த்தும் பார்க்காமல் போகக்கூடிய பல காரியங்கள் தான் கையை மிஞ்சி மிக பிரம்மாண்டமாக வளர்ந்து விசுரூபம் எடுத்து சமுதாயத்துக்கு மிகப்பெரிய ஒரு அபாயமாக வந்து நிற்கும் பொழுது காவல்துறை கைக்கு அது போக வேண்டியிருக்கு, அல்லது ஜுடிஷியல் கைக்கு வர வேண்டியிருக்கு. இதை அப்பவே பார்த்து எடுத்திருக்க முடியும் நம்மால அப்படின்னா, ஆல் ஃபார் தி வாண்ட் ஆஃப் a horseshoe nail. மிக சாதாரணமான ஒரு ஆணியாக இருந்திருக்கும். அந்த ஆணியை பொருத்த வேண்டிய நேரத்தில் பொருத்த வேண்டிய முறையில பொருத்த வேண்டிய இடத்துல பொருத்தப்பட்டிருக்குமே, ஆனால் குதிரையால வேகமாக ஓட முடிஞ்சிருக்கும். குதிரை வேகமாக ஓட முடிஞ்சிருந்தா அது மேல உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த வீரன் கொண்டு போய் சொல்ல வேண்டிய செய்தியை சொல்ல வேண்டிய இடத்துல சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்ல வேண்டிய நபர்கிட்ட சொல்லியிருப்பான். கண்டிப்பாக போர் தோல்வி அடைஞ்சிருக்காது. போர் இழக்கப்பட்டதனால் அந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான the kingdom would not have been lost. So I focus on our negligence. நம்மளுடைய இந்த நூதனமான ஒரு அலட்சியம் பார்த்தா அக்கறை மாதிரி எல்லாருக்கும் தெரியும், ஆனா அதுக்குள்ள அலட்சியமா இருக்க நம்மளால முடியும். மிக அழகான ஒரு நடிப்பு அது. எங்க நான் தொடங்குறேன் அப்படின்னா, இந்த ஆண் பெண் பாகுபாடு அப்படின்லாம் சொல்லும்பொழுது கூட வகுப்புல ஒரு ஆங்கிலத்துறை ஆசிரியராக நான் போகும்பொழுது குழந்தைகள் கிட்ட முதல்ல சொல்லக்கூடியது மேன் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் ஆப்போசிட் ஜெண்டர் அப்படின்னு சொல்லி woman அப்படிம்பாங்க. மேன் woman நான் கரெக்ட் பண்ணதே கிடையாது, ஆனா அந்த ஆப்போசிட் ஜெண்டரை கரெக்ட் பண்ணேன். there is no opposite gender, there is just another gender. Man, what is the other gender? A woman. அவளுக்கு நேரம் நம்ம அங்கேயே தொடங்கிடுறோம் அந்த ஆப்போசிட் அப்படின்னு. இப்போ இன்னார் மாதிரி ஆகணும், இன்னார் மாதிரி ஆகணும், இவர்கள் மாதிரி ஆகணும். அம்மா காலையில் என்ன எழுப்புறாங்க, அவங்க சொல்லும்பொழுதே அப்படிதான் தொடங்கினாங்க, அக்காவை மட்டும் எழுப்பக்கூடிய அம்மா அப்படின்னு. பெண்கள் மறுபடியும் இதற்கு பலாத்காரத்துக்கு ஆளானோம், இதற்கு ஆளானோம், ஏமாற்றப்பட்டோம் அப்படின்னு எல்லாம் சொல்லி வரும்பொழுதுல எனக்கு தோன்றக்கூடிய ஒன்று, ஒரு பிரஜையாக எப்பொழுது ஒரு பெண்ணை நாம் அடையாளம் காட்டி இருக்கிறோம் அந்த பெண்ணுக்கு. When have we ever made her realize that she is a citizen of the soil and she is entitled to enjoy whatever is being enjoyed by every other person in this country? இந்த நாட்டில் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய அந்த உரிமை, அதை அனுபவிக்கக்கூடிய அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த நாட்டின் பிரதிநிதியாக ஒரு பிரஜையாக ஒரு நாள் கூட ஒரு பெண்ணுக்கு நம்ம பெண்ணை அடையாளம் காட்டுறதே கிடையாது. ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.